ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பூண்டு சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சாதத்தை குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதே போல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பூண்டு சாதம் செய்கிறதுக்காக முதல்ல ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக இந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இது மூணுத்தையுமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபைனாக அரைக்கணும் அப்படின்றது கிடையாது. அதே போல் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும் அப்படின்றது கிடையாது. லைட்டாக இதை போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம தாளிச்சிக்கலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அப்போனா கடாய் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்காது அப்படின்னா இதில் நம்ம மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்குவோம். அது கூடவே கரம் மசாலா சேர்த்து வதக்கிட்டிங்க அப்படின்னா பூண்டோடைய வாசனை அவ்வளோவா தெரியாது. அடுத்தது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டு அதை எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். ஆனால் முந்திரி பருப்பை விட வேர்க்கடலை நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் வேர்க்கடலையை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அதையும் எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா எண்ணெயில் வரப்பட்டு வந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டோடைய பச்சை வாசனை எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் வதக்கி விட்ட எல்லாத்தோடைய பச்சை வாசனையுமே போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சாதத்தை இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதத்தை இது கூட சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 கலரு கலந்ததுக்கப்புறமா இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணால் மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை போலவே இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூண்டு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் அப்பளம், பக்கோடா இது எல்லாமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இதை போலவே ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.